வாரம் லங்காஷ்மீன் அரசியல் களம் வட்டமேசையில் ஒவ்வொரு முக்கிய பிரமுகர்களை அழைத்து வருவது வழமை. தமிழர்களுடைய சிக்கல் அல்லது தமிழர்களுடைய தீர்வு விடயங்கள், தமிழர்களுடைய கடந்த கால போராட்டங்கள், நிகழ்கால சர்வதேச ரீதியான தாக்கங்கள் என்பன பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்வது வழமை. இவ்வாரம் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் உங்களுக்கு மிகவும் நன்கு பரிச்சயமான, குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யம் மிக்கவர் என்றே குறிப்பிட வேண்டும், தமிழர்கள் அனைவருக்குமான பல்வேறுபட்ட துறைசார் துறைகளில் பல்வேறுபட்ட கருத்துக்களை வழங்கக்கூடிய, தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மூத்த ஆசான் திரு திருநாவுக்கரசு அவர்களை இன்றைய லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழரசு அவர்களே. வணக்கம் தமிழ்வின் நேயர்களே. உங்களுடைய பல்வேறுபட்ட எழுத்து துறைகளூடாக தமிழ் சமூகத்தை பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறு விதமான அரசியல் காய் நகர்த்தலுக்குள் நகர்த்தி சென்றிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் அண்மையிலே இலங்கையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் யாப்பு தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை ஒரு புத்தகம் வடிவிலே வடித்திருக்கின்றீர்கள். பல்வேறுபட்ட விமர்சனங்களோடு தென்னாப்பிரிக்காவினை அடிப்படையாக வைத்து இலங்கையின் அரசியல் யாப்பு என்கின்ற போர்வையிலே இலங்கை அரசு ஒரு பயணத்தினை மேற்கொள்கின்றது. உங்களுடைய அனுபவத்தில் அல்லது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இலங்கை அரசியல் யாப்புக்கு இவைகள் சாத்தியம்? இலங்கையின் அரசியல் யாப்பை அதன் வரிகளுக்குள்ளால் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. நிச்சயமாக இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்துக்குள்ளாலும் இலங்கையினுடைய வரலாற்று பின்னணிக்குள்ளாலும் பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது நேரடியாக பார்த்தால் அது தமிழின எதிர்ப்பு அரசியல் கலாச்சாரமாக காட்சியளிக்கிறது. ஆனால் உண்மையில் அது அடிப்படையாக இந்திய எதிர்ப்பின் வெளிப்பாடாக இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தை ஈழத் தமிழர்கள் மீது சிங்கள மக்கள் புரிந்து வருகின்றார்கள். இதுதான் இலங்கை அரசியல் யாப்பினுடைய அடிப்படையான ரகசியம். இலங்கையின் அரசியல் யாப்பை பார்க்கும் பொழுது பலரும் எழுதப்பட்ட சரத்துகளுக்கு ஊடாக பார்க்கிறார்கள். நிச்சயமாக நான் அவ்வாறு பார்ப்பது தவறு என்று நினைக்கிறேன். உதாரணமாக இலங்கையின் அரசியல் யாப்பை ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு ஊடாகவும் பார்வையிட வேண்டும். அதாவது 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனப்படுகொலை கூட அரசியல் யாப்பில் ஒரு சரத்தாகவே நாங்கள் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த கருப்பு ஜூலை இனப்படுகொலைக்கு 12 நாட்களுக்கு முன்பு லண்டன் டெய்லி டெலிகிராப் பத்திரிகைக்கு அன்றைய இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் அளித்த நேர்காணலின் போது அவர் பின்வருமாறு கூறினார். அதாவது தமிழ் மக்களினுடைய உயிர்களை பற்றியோ அவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியோ தனக்கு கவலை இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த வார்த்தை உண்மையில் அரசியல் யாப்பின் ஒரு அங்கமாக கருதப்பட வேண்டும். அவர் உருவாக்கிய அரசியல் யாப்பு நடைமுறையில் இருந்து கொண்டிருந்த போது அவர் இந்த செய்தியை சிங்கள மக்களுக்கு தெரிவித்தார். இதன் மூலம் 12 நாட்களுக்கு பின்பு இலங்கை தீவு தழுவிய அளவுக்கு தமிழ் மக்கள் பாரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை நிகழ்வு கூட அரசியல் யாப்பின் ஒரு செயல்பாடாகவே கொள்ளப்பட வேண்டும். எனவே அரசியல் யாப்பை வெறுமனே வரிகளுக்குள்ளால் பார்க்காமல் ஆட்சியாளர்களுடைய மனப்பாங்குக்குள்ளாலும் அவர்களுடைய நடைமுறைகளுக்குள்ளாலும் அவர்கள் மக்களை வழிநடத்துகின்ற வழிநடத்தல்களுக்கு ஊடாகவும் நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களுக்கூடாகவும் அரசியல் யாப்பை பார்வையிட வேண்டும். இந்த வகையில் சிங்கள பௌத்த அரசியல் கலாச்சாரம் என்பது இந்திய எதிர்ப்பு கலாச்சாரமாக இருக்கிறது. அது இந்தியாவுக்கு எதிரான தன யுத்தத்தை ஈழத்தமிழர்கள் மீது புரிகிறது. எனவே இன்று ஈழத்தமிழர்கள் சாவது என்பது, கொல்லப்படுவது என்பது இந்தியாவுக்காகத்தான் அவர்கள் சாகிறார்கள், இந்தியாவின் பேரால் தான் கொல்லப்படுகிறார்கள். உண்மையாகவே வெளிப்படையாக பார்த்தால் அவர் ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் போல தோன்றலாம். உண்மை அப்படி அல்ல. காலத்துக்கு காலம் இந்தியாவிலிருந்து வந்த படையெடுப்புகளினால் ஆத்திரமடைந்திருக்கும் சிங்கள மக்கள் ஈழத்தமிழர்களை இந்தியாவோடு அடையாளம் காண்கிறார்கள். மொழி மத அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் இந்தியாவோடு ஈழத்தமிழர்களை சிங்கள மக்கள் இணைத்து பார்ப்பதன் விளைவாக இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தின் ஒரு பகுதியாக, அதாவது இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தின் ஒரு முதல் கட்டமாக அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இலங்கையில் ஈழத்தமிழர்கள் பலமுற்றி இருக்கும் வரை இந்தியாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் வேறு ஒன்ற ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள் நம்புவதனால் அந்த ஏதுவை இல்லாமல் பண்ணுவதற்காக ஈழத்தமிழர்களை அழித்துவிட்டு இலங்கையை சிங்களமயமாக்கிவிட்டால் இலங்கையில் இந்தியா ஒருபோதும் ஆதிக்கம் செய்ய முடியாது என்று நம்புவதன் அடிப்படையில் அவர்கள் ஈழத்தமிழர்களை கொள்கிறார்கள். இன்னொரு வகையில் இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் மேலானது. இலங்கை எவ்வளவுக்கு எவ்வளவு சிங்களமயமாகிறதோ அவ்வளவு இலங்கை சீனமயமாகிவிடும். எவ்வளவுக்கு சீனமயமாகிறதோ அவ்வளவு இந்த பிராந்தியம் ஒரு யுத்தகலமாக எதிர்காலத்தில் மாறிவிடும். இங்கு
உலக பெரு வல்லரசுகள், பிராந்திய வல்லரசுகள் என்பன மோதுவதற்கான ஒரு களமாக இலங்கை தீவு எதிர்காலத்தில் அமையக்கூடும். இதற்கான அடிப்படைகளை இப்பொழுது உள்ளன. எனவே இப்போது இலங்கையின் அரசியல் யாப்பை திருத்துவது என்பது இலங்கை சார்ந்திருக்கின்ற புவிசார் அரசியல் பிரச்சினைக்கான தீர்விலிருந்து ஈழத்தமிழர்கள் இந்த புவிசார் அரசியலின் மையத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய முழுமையான தேசிய உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஈழத்தமிழர்கள் ஒரு வளர்ச்சியடைஞ்ச தேசிய இனம், ஒரு தேசம் என்கின்ற அடிப்படையில் பிரச்சனை அணுகப்பட வேண்டுமே தவிர இங்கு பலரும் வெறும் டெக்னிக்கலாக, வெறும் தொழில்நுட்ப ரீதியாக ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பார்க்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை ஒரு மொழி பிரச்சனையும் அல்ல, வெறுமனே மனித உரிமை பிரச்சனை அல்ல, தனி உரிமை பிரச்சனையும் அல்ல. அது உண்மையிலேயே ஒரு தேசிய இனத்தின் வாழ்வு பற்றிய, பண்பாடு பற்றிய, அவர்களுடைய முழுமைப்படுத்தப்பட்ட தேசிய இன தன்மை பற்றிய பிரச்சனை. ஆதலினால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை அவருடைய பிரதேசத்தோடு, அவருடைய மொழியோடு, அவருடைய பண்பாட்டு வாழ்வோடு, அவருடைய அன்றாடமான பாதுகாப்போடு, அவருடைய உயிர் பாதுகாப்போடு, அவருடைய உடைமை பாதுகாப்போடு இணைத்து பார்க்காமல் ஒருபோதும் அவருடைய தேசிய இன பிரச்சனையை பார்வையிட முடியாது. ஆதலினால் வெறுமனே அதிகார பரவலாக்கல் என்று சொல்லிக்கொண்டோ, அல்லது மொழி பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டோ, அல்லது வெறுமனே மனித உரிமை பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டோ ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை அணுகுவது எப்போதும் சுத்த அபத்தமானது. அதனை ஒரு முழு தேசிய இன பிரச்சனையாக, ஒரு முழு ஈழத்தமிழர்கள் என்ற ஒரு தேசத்தின் பிரச்சனையாக பார்வையிட வேண்டும். அவ்வாறு பார்த்தால்தான், ஈழத்தமிழர்களை ஒரு தேசமாக பார்த்தால்தான், அதன் அடிப்படையில் தீர்வுகளை பற்றி சிந்தித்தால்தான், அதுவும் இந்த பிராந்தியத்தில் கடல் கரை சார்ந்த வகையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கும் உரிமையை ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான், கடலிலும் கரையிலும் ஈழத்தமிழர்கள் தமக்கு உரிய தமது தேசிய பிரதேசத்தில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும். அதற்கேற்ப தீர்வு இல்லை என்றால் ஒருபோதும் எதுவுமே தீர்வாக அமையப் போவது கிடையாது. நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தற்பொழுது இன்னும் ஒரு கருத்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்தியாவுக்காகத்தான் ஈழத்தமிழர்களை கொன்றொழிக்கிறார்கள், அல்லது இன்று சர்வதேசத்தினுடைய எதிர்காலத்தினுடைய குழப்பமான பகுதியாக இலங்கை தீவு மாறப்போகின்றது. அதனோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா, அதாவது தென்னாப்பிரிக்காவின் அரசியல் யாப்பு இலங்கைக்கு ஒத்து வரக்கூடியது, மாற்றம் பெறுகின்ற அரசியல் யாப்பில் தென்னாப்பிரிக்காவினுடைய கருத்துக்களை உள்வாங்கலாம். இது உண்மையில் சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயம். இங்கு நாங்கள் மீண்டும் தவறு செய்கிறோம். தென்னாப்பிரிக்காவின் பிரச்சனை வேறு, இலங்கையின் புவிசார் அரசியல் பிரச்சனை வேறு. தேசிய இன பிரச்சனை என்கின்ற வகையில் உலகில் 2000 தேசிய சிறுபான்மை இனங்கள் உண்டு. அந்த வகையில் தேசிய இன பிரச்சனை உலகிற்கு ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் அது சார்ந்திருக்கின்ற சூழல், அதற்கு இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி, அதனுடைய புவிசார் அரசியல் பின்னணி, இவற்றில் இருந்துதான் பார்வையிட வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஒடுக்கப்பட்ட கருப்பின மக்களின் கையில் அதிகாரம் வந்திருப்பதில் இருந்து பார்க்கப்படும் தீர்வு அது. இங்கு ஒடுக்கப்படும் தமிழ் மக்கள் மேலும் மேலும் பெரும்பான்மையினத்தின் கையில், அதாவது மெஜாரிட்டேரியனிசம் என்று சொல்லப்படுகின்ற தலையெண்ண ஜனநாயகத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் வகையிலான பிரச்சனை இது. இது ஒரு நீண்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட மெஜாரிட்டேரியன் என்கின்ற அந்த ஆட்சி அதிகாரம் ஸ்தாபிதமடைந்திருக்கின்ற ஒரு பின்னணியை கொண்ட பிரச்சனை இது. இலங்கையில் இனவாதமானது நிறுவனத்தன்மையை பெற்றுவிட்டது. இந்த நிறுவனத்தன்மையை பெற்றுவிட்ட இந்த இனவாதத்தை தென்னாப்பிரிக்காவில் காணப்படுகின்ற இனப்பிரச்சனையோடு ஒப்பிட முடியாது. ஏனெனில் தென்னாப்பிரிக்காவின் இனப்பிரச்சனை என்பது பெரும்பான்மையான கருப்பின மக்களுடைய கையில் அதிகாரம் இருக்கின்ற நிலையில் அந்த கருப்பின மக்களுடைய நலன்கள் அவர்களினாலேயே பாதுகாக்கப்படக்கூடிய பின்னணியோடு கொண்டதாக இருக்கிறது. இங்கு அப்படி கிடையாது. அதே வேளையில் இங்கு உள்ள பிராந்திய நிலையோடு பார்த்தால் இந்தியாவின் மீதான அச்சத்தின் காரணமாகத்தான் இங்கு தமிழர்களை அவர்கள் கொண்டு குவிக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனபடியினால் இந்தியாவின் மீதான அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் அல்லாது விட்டால் இந்த விஷயத்தில் ஈழத்தமிழர்களின் கையில் இந்த புவிசார் அரசியல் பிரச்சனைக்கான தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் இருக்கும் வகையில் தீர்வு எடுக்கப்பட்டாலே தவிர வேறு எந்த ஒரு நாட்டினுடைய மாதிரிகளையும் வைத்துக் கொண்டு, அதாவது மாடலை வைத்துக் கொண்டு இலங்கையில் ஒருபோதும் தீர்வு காண முடியாது. இலங்கைக்கு உரிய தீர்வு என்பது இந்த பிராந்தியத்துக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைக்கு பொருத்தமான தீர்வாக இருக்க வேண்டும். அதாவது இந்த புவிசார் அரசியலை பொறுத்தவரையில் இந்த சமுத்திரத்தில் ஒரு மையத்தில் இலங்கை இருக்கிறது. இது எதிர்காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் உலக வரலாறு என்பது இந்த சமுத்திரத்தை முதுகெலும்பாக கொண்ட வரலாறாகும். 21ஆம் நூற்றாண்டில் இந்த புவி பரப்பில் அதிகார பிரச்சனை என்பது மெக்கிண்டர் தியரியின் படி சொல்வது என்று சொன்னால், அமெரிக்கா பூகோள ரீதியாக மெக்கிண்டர் தியரியை அமுல்படுத்த விரும்புகிறது. ரஷ்யா பூகோள ரீதியாக மெக்கிண்டர் தியரியை அமுல்படுத்த விரும்புகிறது. அதே போல சீனா
பட்டுப்பாதை வீதி என்று சொல்லிக்கொண்டு அதுவும் மெக்கிண்டர் தியரியை தான் அமுல்படுத்த விரும்புகின்றது. மெக்கிண்டர் தியரியின்படி இந்த உலகை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற பிரச்சனை தான் மெக்கிண்டர் தியரியினுடைய பிரதானமான இயல்பாகும். இதில் அமெரிக்காவை மட்டும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது ஒரு தனி உலகமாக இருக்கிறது. அட்லாண்டிக் சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம் என்னும் இருபெரும் சமுத்திரங்களால் அரவணைக்கப்பட்ட தேசம் அமெரிக்கா. அதனை உலகில் உள்ள வேறு எந்த ஒரு அரசனாலும் அதனை கட்டுப்படுத்த முடியாது, வெற்றி கொள்ளவும் முடியாது. மாறாக அமெரிக்க கண்டத்தை தவிர்த்தி உலகின் ஏனைய கண்டங்கள் அனைத்தும் ஒரு புவி தொடருக்குள் வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா, அதாவது கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா அல்லது மத்திய கிழக்கு, தென்னாசியா, கிழக்காசியா, இந்த ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, இந்த ஆப்பிரிக்க பிரதேசங்கள் இவற்றை தொடர்ந்துதான் இவற்றை பற்றியதாகத்தான் எதிர்காலத்தில் உலக அரசியல் போட்டிகள் நிகழ உள்ளன. இந்த போட்டியில் பிரதானமான மையமாக இருக்க போவது இந்து சமுத்திரம் தான். இந்து சமுத்திரத்தின் நடுவே இருப்பது இலங்கை தீவு. இலங்கை தீவில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருப்பது சிங்கள மக்களை விட தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசம் ஒருபுறம் அரபிக் கடலையும் மறுபுறம் வங்கக் கடலையுமே தொட்டு நிற்கின்றது. இந்த வங்கக் கடலையும் அரபிக் கடலையும் தொட்டு நிற்கின்ற ஈழத்தமிழர்களுடைய பிரதேசம் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இருதயமாக இருக்கிறது. எனவே எங்களிடம் ஒரு முதலீடு இருக்கிறது. நாங்கள் ஒரு பலம் பொருந்திய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் இருக்கிறோம். இலங்கை முழுவதனுடைய கேந்திர முக்கியத்துவத்தோடு ஒப்பிடுகையில் ஈழத்தமிழர்களுடைய கேந்திர முக்கியத்துவம் தான் மிகப்பெரியது. அதாவது இலங்கை தீவின் கடல் பரப்பில் 62% கடல் பரப்பு ஈழத்தமிழர்களின் பிரதேசத்தோடு தான் சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அது இந்தியாவை மேற்காலம் கிழக்காலம் விரிந்து போகக்கூடிய பாதுகாப்பு அரணின் மையத்தில் இலங்கை ஈழத்தமிழர்களுடைய பிரதேசம் இருக்கிறது. ஒரு புறம் மன்னார், மறுபுறம் திருவோணமலை. இந்த பிரதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பிரதேசத்தை யாராவது கட்டுப்படுத்தினால் அவர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்தி விடுவார்கள். எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களுக்கு தேவை. எப்படி என்றால் 77ஆம் ஆண்டு ஏஆர் பதவிக்கு வந்த பின்பு அவர் மேற்குலக சார்பு கொள்கைகளை வகுத்த போது இந்திய அரசாங்கம் ஈழத்தமிழர்களை நாடி வந்து ஈழத்தமிழர்களின் உதவியை பெற்றுத்தான் மேற்குலக சார்பு இலங்கை அரசை அதிலிருந்து திருப்பி இந்தியாவுக்கு சாதகமான ஒரு வெளியுறவு கொள்கையை உருவாக்குகின்ற வகையில் அது தனது நடைமுறைகளை இந்திரா காந்தி அரசாங்கம் காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடு, அதாவது நீங்கள் வடக்கு கிழக்கிலே 62 விதமான கடல் பிரதேசம் தமிழர்களுடைய வசம் இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்குள் ஒரு முறை சென்று பார்த்தோமானால், விடுதலை புலிகள் தங்களுடைய ஆளுகையை முழுமையாக வைத்திருந்த போது அல்லது விடுதலை புலிகளுடைய போராட்ட காலங்களில் அந்த ஆளுகை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே கணிசமாக இருந்த பொழுது சர்வதேச போட்டிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு, அதாவது உங்களுக்கு தெரியும், புவிசார் அரசியலின் அடிப்படையில் திருமலையையே விடுதலை புலிகள் தங்களுடைய தலைநகரமாக வைத்திருந்தார்கள் இல்லையா? இப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற போது நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை மிகவும் அவதானித்தவர் என்கின்ற வகையில் அவர்களுடைய நிலைப்பாடு அல்லது இன்று நீங்கள் கூறுகின்ற அந்த புவிசார் அரசியலை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? இலங்கையில் ஈழத்தமிழருடைய பிரதேசத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அவ்வப்போதைய அரசியல் பிரச்சனைகளை கையாளுவதன் மூலம் பிரச்சனைகளை கையாளலாம் என்கின்ற உடனடி நடவடிக்கைகளின் மீதுதான் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். குறிப்பாக நீண்டகால கண்ணோட்டத்துடன் பிரச்சனை அணுகுவதற்கு பதிலாக உடனடி தேவைகளின் பொருட்டு பிரச்சனைகள் அணுகப்பட்டதன் போது நீண்டகால தேவைகள் பல கைவிடப்பட்டு விட்டன. இன்னும் ஆழமாக சொல்வது என்றால், எமது பிரதேசத்தினுடைய புவிசார் அரசியல் முக்கியத்துவம் இதுவரை இன்னும் சிறப்பாக ஆய்வு செய்யப்பட்டு கண்டறியப்படவில்லை. எனவே விடுதலை புலிகளின் காலத்தில் தான் புவிசார் அரசியலின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வந்த காலம். அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டி இருந்தது. எனவே விடுதலை புலிகளின் காலத்தில் புவிசார் அரசியல் கண்ணோட்டம் ஓரளவுதான் வளர்ச்சி அடைந்திருந்தது. இப்போது இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்பு புவிசார் அரசியலினுடைய முக்கியத்துவம் அதனுடைய மிக பெருமளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னும் அது வளர்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது. எனவே ஈழத்தமிழர்கள் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை விடுதலை புலிகளிடமிருந்து இன்னும் மேலும் மேலும் அதிகமாக வளர்த்தெடுக்க வேண்டி இருக்கிறது. விடுதலை புலிகள் கையாண்ட புவிசார் அரசியல் கண்ணோட்டம் போதுமானது என்று நான் ஒருபோதும் கூறப்போவது கிடையாது. அதேபோல இப்போது எங்களிடம் புவிசார் அரசியல் கண்ணோட்டம் சிறப்பாக அல்லது சரியாக இருக்கிறது என்றும் நான் கூறப்போவது கிடையாது. எங்களிடம் அது மிகவும் வறுமை நிலையிலேயே இருக்கிறது. இப்போது நாங்கள் கையாள வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்னவென்றால், இந்த புவிசார் அரசியலின் எதிர்கால போக்கு எப்படி போகப் போகிறது. அதாவது பட்டுப்பாதை கோட்பாட்டின் மூலம் பட்டுப்பாதை கோட்பாட்டின் மூலம்
சீனா இந்த பிராந்தியத்தில் தன்னை விருத்தி செய்ய எடுத்திருக்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கொடுக்கும் பதில், இந்தியா அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து அதனை எதிர்கொள்ளப் போகும் விதம், இவற்றுக்கு நடுவே நாங்கள் அகப்பட்டிருக்கின்ற சூழல், இவற்றை எல்லாம் சரிவர கருத்தில் கொள்ள வேண்டும். எதிர்கால இந்த சமுத்திர அரசியலின் போட்டியில் பிரதானமாக சீனாவும் அமெரிக்காவும் தான் நிற்கப் போகின்றன. அதில் இந்தியா ஒரு உப அங்கமாகத்தான் நிற்கப் போகிறது. இந்தியாவை சார்ந்ததாக இந்து சமுத்திரம் இருக்கின்ற போதிலும் கூட இந்து சமுத்திரத்தினுடைய ஆளுகை இந்தியாவின் கையில் இப்போது கிடையாது. இந்து சமுத்திரத்தின் ஆளுகையை, அதாவது குறைந்தபட்சம் தென்னாசியாவில் தனது ஆளுகையை இந்தியா பின்பற்ற பெற வேண்டுமே ஆனாலும் கூட அது அமெரிக்காவோடு சார்புடையதாக இருந்து அது அமெரிக்காவோடு கைகோர்க்காமல் இந்தியாவால் ஒருபோதும் தென்னாசியாவில் கூட தனது ஆளுகையை நிலைநாட்ட முடியாது. ஆமாம், தென்னாசியாவினுடைய ஆதிக்கம் இந்தியா இன்று இலங்கையில் ஒரு கையறு நிலையை அடைந்திருக்கின்றது. அதாவது ஆட்சி மாற்றம் என்று கூறியது, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதே போன்று 2009 இருந்த அரசு விடுதலை புலிகள் மீது தன்னுடைய முழுமையான அழுத்தத்தினை இலங்கை அரசினூடாக செலுத்தியது. அன்று விடுதலை புலிகளை மௌனிக்க செய்தது. இன்று ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஒரு நல்ல தீர்வு என்றது. 2 விடயங்களையும் செய்துவிட்டு இன்று இந்தியா ஒதுங்கிய நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அப்படி அவதானிக்க முடியவில்லை. நிச்சயமாக அதனை நான் இதைவிடவும் மிக ஆழமாக சொல்லலாம். கடந்த நூற்றாண்டு கால அரசியலில் இலங்கை இந்தியாவை தோற்கடிப்பதில் இலங்கையின் வெளியுறவு கொள்கை வெற்றிகரமாக அமைந்து செல்கிறது. இலங்கை ஒருபோதும் இலங்கை சம்பந்தமான வெளியுறவு கொள்கையில் ஒருபோதும் இந்தியா வெற்றி பெற்றது கிடையாது. இன்று வரை இந்தியாவை இலங்கை தோற்கடிப்பதில் முன்னணியில் நிற்கின்றது. இலங்கையில் இந்தியா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட படைகளை இறக்கிய போதிலும் கூட இலங்கை அரசை தோற்கடிக்க இந்தியாவால் முடியவில்லை. குறிப்பாக படையிறக்கிய இந்திய அரசை இலங்கையிலிருந்து படையை வெளியேறு மார்ச் மாதம் 89 மார்ச் மாதம் 31 கிடையில் படையை வெளியேறு என்று கட்டளையிடக்கூடிய அளவுக்கு தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஸ்மார்ட்னஸ் இருந்தது. அவர்களுடைய அந்த கம்பீரம் இருந்தது, அதிகாரத்தோணி இருந்தது அந்த காலப்பகுதியில். ஆம், அந்த அதிகாரத்தோணி இருந்தது. இவற்றை இன்னும் பிறந்த அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் 2500 ஆண்டுகளாக, அதாவது இலங்கையை விடவும் 69 மடங்கு பெரிய இந்திய உபகண்டத்தால் இலங்கையை ஒருபோதும் கபலீகரம் செய்ய ஒருபோதும் முடியவில்லை. மாறாக இந்த பெரிய இந்தியாவை 2500 ஆண்டுகளாக அதனோடு போராடி தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் தகுதியை சிங்கள பௌத்த அரசு இப்போது நிலைநாட்டி இருக்கிறது. அது முழு தீவையை சிங்களமயமாக்கிவிட்டால் இலங்கை தீவில் இந்தியா எதுவுமே செய்ய முடியாது. அதாவது 2500 ஆண்டுகளாக இலங்கை தீவில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நட்புறவு நாடு 2500 ஆண்டுகால உறவு இருக்கிறது என்று நான் ஒரு வரலாற்று மாணவன் என்ற வகையில், ஒரு அரசியல் வரலாற்று மாணவன் என்கின்ற வகையில் ஒன்றை தெளிவாக சொல்வேன். 2500 ஆண்டுகளாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பகமை கொண்ட வரலாறே இருக்கிறது. இந்தியாவின் படையெடுப்புக்கு எதிரான இலங்கை வாழும் சிங்கள பௌத்தர்களுடைய செயற்பாடு, மகாவம்சம் சூழவம்சம் என்னும் 2 நூல்களுமே இந்தியாவுக்கு எதிரான பதிவுகளைத்தான் முற்றிலும் செய்து வைத்திருக்கின்றது. அந்த 2 வரலாற்று நூல் என்று நாம் சொல்லப் போவதில்லை. ஆனால் அதனை வரலாற்று நம்பிக்கையாக சிங்கள மக்கள் கொள்கிறார்கள். சிங்கள மக்களின் இதயத்தை வென்றிருக்கும் கருத்துக்களை அந்த நூல்கள் கொண்டிருக்கின்றன. சிங்கள மக்களின் மனப்பாங்கை மகாவம்சமும் சூழவம்சமும் கொண்டிருக்கின்றன. இந்த 2 நூல்களுமே தெளிவாக இந்திய எதிர்ப்பு வாதத்தை அப்படியே விதைத்துள்ளன. அது மட்டுமல்ல, நவீன இலங்கையின் வெளியுறவு கொள்கையினுடைய உண்மையாகவே அறிவியல் பூர்வமாக வெளியுறவு கொள்கையை வடிவமைத்தவர் என்று சொன்னார் அது எஸ்யூ கொடிகாராவைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு இன்டெலெக்சுவல் என்கின்ற வகையில் அவருடைய இந்தோ சிலோன் ரிலேஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் என்கின்ற அந்த நூல் முற்றிலும் இந்திய எதிர்ப்புவாதை அடிப்படையாக உள்ளது. இந்தியாவை எப்படி வெற்றி கொள்வது என்கின்ற அடிப்படையை அந்த நூல் சொல்கிறது. இந்த அளவுக்கு நவீன வரலாற்றிலும் கூட, அதாவது நவீன இலங்கையின் வெளியுறவு கொள்கையிலும் கூட சிங்கள மக்களுடைய அறிஞர்கள் இந்திய எதிர்ப்பைத்தான் குவித்திருக்கிறார்கள். எனவே இந்த இந்திய எதிர்ப்பில் இருந்து சிங்கள மக்கள் ஒருபோதும் விடுபடப் போவது கிடையாது. சிங்கள மக்களுடைய கூட்டுமனம் இந்திய எதிர்ப்பு, அதன் அடிப்படையில் தமிழின அழிப்பு, இதுதான் சிங்கள மக்களின் கூட்டமனமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று கடந்த ஆட்சி மாற்றத்தின் போது மேற்குலகத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஜெனீவாவிலே மனித உரிமைகள் விவகாரங்களை ஏதோ தாங்களே கையில் எடுத்து வேலை செய்வது போன்ற ஒரு மனத்தோற்றத்தினை அளித்திருந்தார்கள். அதே போன்று பல்வேறுபட்ட நாடுகள் இலங்கையில் ஈழத்தமிழர்களை தங்களது சுயநலனுக்காகவே தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை இன்று சர்வதேசத்தினுடைய அங்கீகாரத்தையும் அன்றைய நாட்களிலே
பெற்றிருந்ததாக அதன் வரைவிலே அதன் மதியுரை அறிஞராகவும் ஆலோசகராகவும் இருந்த சிவா பசுபதி, அதாவது முன்னாள் சட்டமா அதிபர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்படியான நிலையில் அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையினுடைய சில சரத்துக்கள் கூட எதிர்கால அரசியல் யாப்புக்கு வலிச்சேர்க்கும் என்று கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்டே அவைகள் வரையப்பட்டது என்று. ஆனால் அவைகள் எல்லாம் இன்று கிடப்பில் போடப்பட்டு விட்டன. ஏன் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு மக்களினுடைய செயற்பாட்டினை முன்கொண்டு வந்ததனையும் சர்வதேச அங்கீகாரம் வழங்கியதனையும் கூட இன்று மீட்டு பார்ப்பதில் கூட சிக்கல் இருக்கிறதா? இல்லை, நாங்கள் இதை வடிவாக பார்ப்போம். முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், அன்று விடுதலை புலிகளுடைய தலைமை பீடத்தில் கொள்கை வகுப்பதில் சரியான பிளவு இருந்தது. ஒன்று, மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் வகுத்துக் கொண்டிருந்த அன்றைய கால சூழலுக்கு ஏற்ற கொள்கைக்கும் தலைமை பீடத்தினுடைய வெளியுறவு கொள்கைக்கும் இடையில் தெளிவான இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி ஒரு இறுதி முள்ளிவாய்க்கால் யுத்தம் வரை இட்டு நிரப்பப்படவில்லை. அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் அனைவரையும் சார்ந்திருந்தது. அது நிரப்பப்படாத இடைவெளியில் தான் முள்ளிவாய்க்கால் அழிவு கூட ஏற்பட்டது. இது முதலாவது பிரச்சனை. அதே வேளையில் இரண்டாவது பிரச்சனையாக பார்க்கக்கூடிய என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழர்களை தனது எதிரியாக பார்க்கின்றதிலிருந்து இந்தியா தன்னை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை அவர்கள் தங்களுடைய பிரச்சனையோடையும் ஈழத்தமிழருடைய பிரச்சனையோடு இணைத்து பார்க்க வேண்டிய தவிர ஈழத்தமிழர்களை எதிரியாக பார்த்தால் அது இந்தியாவுக்குமே பாதகமானதாகத்தான் போய்விடும். அதே வேளையில் அந்த இடைக்கால அதிகார சபை என்பது இதுவரை அமைக்கப்பட்ட, அதாவது முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்ட யோசனைகளுக்குள் முதன்மையானது. ஏனென்றால் அது 8 மாவட்டங்களையும் உள்ளடக்கி இருந்தது, கடல் தரை சம்பந்தமான அதிகாரங்களை உள்ளடக்கி இருந்தது, வெளிநாட்டு நிதி சம்பந்தமான அதிகாரத்தை உள்ளடக்கி இருந்தது. அதே வேளையில் புலிகளின் கையில் பெரும்பான்மை அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடியதாகவும் இருந்திருந்தது. பல வழிகளில் அந்த புலிகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அந்த இடைக்கால அதிகார சபை நடவடிக்கை, அந்த அரசாங்கம் பற்றிய நடவடிக்கை அது மேலானதுதான். ஆனால் அதற்கு மேற்கு உலகத்தினுடைய ஆதரவு அப்போது இருந்தது. அதனை வளர்த்து எடுப்பதற்கான இன்னும் ஒரு வகை நீண்டகால பார்வை விடுதலை புலிகளிடம் இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த பார்வை அண்டன் பாலசிங்கத்தில் நிச்சயமாக இருந்தது. அந்த பார்வையோடு முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையில் அது காயப்பட்ட சாரை பாம்பு போல அது நசுங்கிக் கொண்டிருந்தது. அதே வேளையில் தெற்கில் ராஜபக்ச பதவிக்கு வந்ததும் அது செயலிழந்து போய்விட்டது. அது முற்றிலுமே கைவிடப்பட்டதல்ல, உதாசீனம் செய்யப்பட்டு போய்விட்டது. ஆனாலும் இன்றைய நிலையில் அது ஒரு உள்ளவற்றுக்குள் மேலானதுதான். அதாவது குறுக்கிடு செய்வதற்கு மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் தொடர்ச்சியாக அதாவது முக்கியமான ஒரு கருத்தினை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று போராட்டங்கள் தொடர்பில் பலரும் அதாவது விமர்சனங்கள் என்பது இன்று சர்வதேச ஒழுங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதொன்று. அதாவது விடுதலை புலிகளின் மதியுரை அறிஞருடைய அந்த கொள்கை வகுப்புக்கும் விடுதலை புலிகளின் தலைமையினுடைய அந்த கொள்கைக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்றதாக குறிப்பிடுகின்றீர்கள். அந்த மதியுரை அறிஞர் அவர் அதாவது விடுதலை புலிகளின் தலைமையோடு கலந்தாலோசிக்காமல் அந்த கொள்கை வகுப்பிலே ஈடுபட்டாரா, அல்லது அந்த இடைவெளிக்கான பிரதான காரணம் என்ன? அதில் நீண்டகால கண்ணோட்டம் பெரிதாக இருக்கவில்லை. ஒன்று, அதாவது அதில் மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கத்தினுடைய கருத்து என்னவென்றால், இடைக்கால ஆட்சியை ஏற்றுக்கொண்டு 5 ஆண்டுகளின் பின்பு தென் சூடானை போல ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால் அது எங்களுக்கு சாதகமான இடத்தில் சென்று முடியும் என்றும், சிங்கள மக்களிடம் நாங்கள் இடைக்கால அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் சூழலில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் அவர்களை குழப்பத்திற்குள் உள்ளாக்கி இறுதியாக தமிழ் பகுதியில் ஒரு முழுமையான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த அது ஏதுவாக அமையும் என்றும், அந்த நிலையில் மேற்குலகமும் சரி இந்தியாவும் சரி அந்த பொது வாக்கெடுப்பை ஆதரிக்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றும், ஆதலினால் அதை நோக்கி போவோம் என்றும் தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவருடைய அந்த பார்வை பின்பு நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதற்கு இயக்கத்துக்கு உள்ளே காணப்பட்டிருந்த அவர்களுடைய பார்வையிலும் அவர்களுடைய நம்பிக்கைகளிலும் பிரச்சனைகள் உண்டு. அதாவது விடுதலை புலிகளின் தலைமை எதுவான விடயம் என்று சொன்னாலும் மதியுரை அறிஞர் அண்டன் பாலசிங்கத்தோடு கலந்தாலோசிப்பது அல்லது கருத்துக்களை பெறுவது என்பதே விடுதலை புலிகளுடைய போராட்டங்களிலே தொடர்ச்சியான ஒரு பாதையாக இருந்தது. அப்படி இருக்கையில் இப்படியான விடயங்களில் விடுதலை புலிகளின் தலைமை அங்கு யார் வழி நடத்தினார்? மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு நீண்ட காலம் அரசியல் இருந்து அவர் புறந்தள்ளப்பட்டிருந்தார். அவருக்கும் விடுதலை புலிகள் தலைமைக்கும் இடையில் ஒரு நீண்ட பெரிய இடைவெளி நிலவியது. பின்பு அவருடைய மரண காலத்தில்
அல்லது அந்திம காலத்தில் ஒரு உறவு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கொள்கை வகுப்பு சம்பந்தமாக உறவுகள் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது விடுதலை புலிகளுடைய மதியுரை அறிஞர் இந்த விடயங்களிலிருந்து சற்று விலகியதே இப்படியானதொரு ஆபத்தான நிலையை ஈழத்தமிழர்கள் அடைவதற்கு காரணம் என நீங்கள் உணர்கிறீர்களா? நான் எந்த ஒரு தனிநபர்களிலும் மீதும் ஒரு தேசத்தினுடைய தலைவிரியை நான் போட மாட்டேன். ஆனால் கொள்கை வகுப்பில் தவறு ஏற்பட்டு விட்டது என்று மட்டுமே நான் சொல்வேன். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு பல்வேறுபட்ட விடயங்களை நீண்டகால நோக்கோடு உருவாக்கி இருந்தார்கள். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய துறை சார்ந்த திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது துறை சார்ந்த கட்டமைப்புகளாக இருக்கலாம். அப்படி இருக்கையில் அதாவது ஆலோசனை மையம் அல்லது அந்த சர்வதேச வல்லமையை கையாளக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக்ஸை விடுதலை புலிகள் அமைப்பு தங்களுடைய கட்டமைப்புக்குள் உருவாக்கவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பெரும் தியாகம்தான் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தை இன்று இவ்வளவுக்கு சர்வதேசமயப்படுத்தி இருக்கிறது. அது போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி. அதனை நாங்கள் முள்ளிவாய்க்கால் தோல்வியின் பின்பும் அப்படி ஒரு வெற்றி எங்கள் கையில் இருப்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே வேளையில் முள்ளிவாய்க்கால் தோல்வியின் பின்பு இலங்கை அரசு அல்லது சிங்கள அரசு உலக அரங்கில் அவமானப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் எங்கள் பக்கம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக வடிவிலான அல்லது பிளஸ் பாயிண்ட் தான். மூன்றாவது, எங்களுக்கு என்று உலக அரங்கில் அனுதாபம் தெளிவாக இருக்கிறது. தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்ற ஒரு சர்வதேச அனுதாபம் இருக்கிறது. இந்த மூன்று விடயங்கள் ஒரு புறம் இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கொள்கை வகுப்பு பற்றிய பிரச்சனைக்கு வருவோம். ஈழத்தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வெளியுறவு கொள்கை சார்ந்த கொள்கை வகுப்பு பாரம்பரியம் எங்களிடம் இல்லை. அது ராமநாதன் காலத்திலாயினும் சரி, அருணாசலம் காலத்திலாயினும் சரி, பின்பு வந்த நாடாளுமன்ற அரசியல் தலைவர்களுடைய காலங்களில் ஆயினும் சரி, அதன் பின்பு தமிழீழ போராட்டத்தை பிரகடனப்படுத்திய தந்தை செல்வா காலத்தில் ஆயினும் சரி, தமிழீழ போராட்டத்தை பிரகடனப்படுத்திய போது கூட வெளியுறவு கொள்கை சம்பந்தமான எந்த விதமான ஒரு சரியான வழிகாட்டலும் செய்யப்படவில்லை. அணிசேரா நாடாக இருப்போம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது உலக விடுதலை போராட்ட அமைப்புகளோடு சேர்வோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அணிசேரா நாடு என்கின்ற ஒன்றே இந்த உலக அரசியல் கிடையாது. அணிசேரா நாடு என்று சொல்வதே ஒரு வகையான மாயை. வரலாற்றில் அணிசேரா நாடு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை போல சுத்தமான பொய் எதுவுமே கிடையாது. நடைமுறையில் அப்படி ஒன்று இருக்கிறதாக நான் ஒரு அரசியல் வரலாற்று மாணவன் என்கின்ற வகையில் ஒருபோதுமே நான் கருதியதில்லை. இரண்டாவது, தமிழ் தலைவர்களுக்கு ஒருபோதும் புவிசார் அரசியல் பார்வை இருந்தது கிடையாது. அதாவது பாரம்பரிய விடுதலை புலிகளோ அல்லது ஆயுத போராட்ட அமைப்புகளோ பல்வேறு அமைப்புகளோ தோன்றிய பின்புதான் புவிசார் அரசியல் பற்றிய சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியில் தோன்ற தொடங்கியது. குறிப்பாக 80களின் மத்தியில். அதற்கு முன்பு தமிழ் மக்களின் அரசியல் புவிசார் அரசியல் என்ற ஒரு அகரவரிசை கூட தொட்டு பார்க்கப்படவில்லை. இப்பின்னணியில் காணப்பட்ட வறுமையினுடைய நீட்சி தான் இன்று வரை இருக்கிறது. இன்று இருக்கிற பாரம்பரிய தலைமை அந்த வறுமையிலிருந்து வேறுபட்ட ஒன்றுதான். இன்று காணப்படுகின்ற TNA கூட அந்த வெளியுறவு கொள்கையற்ற ஒரு பாரம்பரியத்தில் வேறுபட்டு வந்திருக்கின்ற இந்த இலைகளும் குலைகளும் தலைகளமைக்க ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கிறது. எனவே அதாவது நான் அறிவியல் பூர்வமாக வெளியுறவு கொள்கை ரீதியாக நான் சொல்கிறேன். இந்த வகையில் இன்னும் எங்களிடம் வெளியுறவு கொள்கை சம்பந்தமான ஒரு பாரம்பரியம் உருவாகவில்லை. அது சம்பந்தமான ஒரு சிந்தனை முறைமை உருவாகவில்லை. எங்களிடம் அது ஒரு பாரிய வெற்றிடமாக இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாங்கள் எங்களுக்குள் ஐக்கியப்பட வேண்டும். எங்களுக்குள் விட்டுக் கொடுத்து ஐக்கியப்பட தவறுவோமே ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் எதிரிகளிடம் சரணடைய வேண்டி வரும். இது கடந்த காலத்தில் இன்று வரை நிகழ்ந்திருக்கிறது. இனிமேலும் நிகழக்கூடாது என்றால் எங்களின் குறைகள் என்ன, எங்களின் சரிகள் என்ன, எங்களின் பிழைகள் என்ன, எங்களின் நல்லதுகள் என்ன, இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய தவறற்ற ஒரு பாதையில் எங்களை வழிநடத்தி எங்களுடைய உன்னதமான கலாச்சாரம் நாங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும். எங்களுடைய மிக சிறப்பான பாரம்பரியம் இன்றும் எங்களுடைய போராட்டத்தினுடைய பலம், தமிழர்களுடைய பிரதான பலம் என்பது பண்பாட்டு பலம்தான். இந்த பண்பாட்டை எவ்வாறும் அழிய விடாமல் பாதுகாப்பதும், இந்த பண்பாட்டு பலத்தின் தளத்திலிருந்து ஈழத்தமிழர்கள் தங்கள் விடுதலையை நோக்கி முன்னேறுவதற்குமான வழிவகைகளை மானசீகமாக உண்மையாக சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில், அதாவது விடுதலை புலிகளுடைய ஒரு தியாகமே இன்று சர்வதேசம் வரை தமிழர்களை கொண்டு சென்றது என்று குறிப்பிட்டீர்கள். பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு சர்வதேசத்திலே இலங்கை அரசு பயத்துக்குள்ளாகிய ஒரே விடயம் டயஸ்போராக்கள். இந்த ஜெனீவா விடயம் டயஸ்போராக்களால் சரியான விதத்திலே கையாளப்படவில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ எனக்கு அது இரண்டாவது விடயம். ஆனால் ஜெனீவா விடயம் சர்வதேச டயஸ்போராக்களால் சரியான விதத்தில் கையாளப்படவில்லை. தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கூடாக இந்த விடயங்களை சர்வதேச அரங்கில் சரியாக முன்னகர்த்தவில்லை. சர்வதேச நாடுகள் தங்களுடைய நலனுக்காக ஈழத்தமிழர்களை பயன்படுத்தியது. இப்படி இருக்கையில் நீங்கள் ஒற்றுமை பற்றி குறிப்பிடுகிறீர்கள். ஈழத்தமிழர் விடயங்களில்
சர்வதேச அளவில் இன்று வரைக்கும் கருத்து மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒருவர் கூறுகின்றார், விடுதலை புலிகளுடைய தலைவர் வந்தால் நான் எல்லாரோடும் சேருவேன், அவர் வர வேண்டும், அல்லது விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் எழுச்சி பெற, இப்படியான கருத்துக்களை கூறிக்கொண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டு கொண்டு செல்கிறது. இதை எப்படி பார்க்க? எங்களுக்கு இருக்கும் பிரச்சனை சிங்கள தலைவர்களை பார்ப்பதிலிருந்து தீர்த்துக் கொள்ளப்படக்கூடிய பிரச்சனை. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே தமிழரை ஒடுக்குவதற்கு சாத்தானோடு கூட கூட்டு சேர தயார் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்கள். குறிப்பாக ஜெயவர்தன 84ஆம் ஆண்டு சொன்னார், நான் பேயோடு மட்டுமல்ல பிசாசோடு கூட கூட்டு சேருவேன் என்று கூறியிருந்தார். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் பிசாசோடு கூட கூட்டு சேருவேன் என்று கூறியிருந்தார். அந்த அளவுக்கு அவர்கள் வெளிநாடுகளை கையாளுகின்ற கலையில், அதாவது மக்கியவெளி குறிப்பிட்டது போல ரியல் பாலிட்டிக் என்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் எப்பொழுதும் வெற்றிகரமாக கையாளுகிறார்கள். ரியல் பாலிட்டிக் என்று சொல்லப்படுகின்ற அரசியலில் தர்மங்கள், நீதிகள், அறங்கள் எதுவுமே கிடையாது. வெற்றி மட்டுமே கிடைக்கும். அவர்கள் வெற்றியை தங்களோட நலன்களுக்கான வெற்றிகளை மட்டுமே அவர்கள் எப்பொழுதுமே சம்பாதித்துக் கொள்வார்கள். அந்த வெற்றிக்காக அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள், சூழ்ச்சிகளை பயன்படுத்துவார்கள், களத்தரப்புகளை சேர்ந்து களத்தரப்பார்கள். தமிழர்களால் பிரித்து ஆளுவார்கள். தமிழர்களை பிரித்து தமிழர்களால் அழிப்பார்கள். டிவைட் அண்ட் டிஸ்ட்ராய் என்கின்ற பாலிசியை பின்பற்றுவார்கள். அதே வேளையில தமிழர்களை அழைத்து தமிழர்களின் களத்தை அறுப்பார்கள். இதே போல வெளிநாடுகளை இவ்வாறுதான் கையாளுவார்கள். அவர்கள் வெளிநாடுகளை கையாளுவதிலும் கூட உண்மையை இப்படி பாருங்கள், இன்று இந்தியாவை அவர்கள் அணைப்பதன் நோக்கம் இந்தியாவோடு உள்ள நட்புறவினால் அல்ல, தமிழர்களை அழிக்கும் வரை இந்தியாவை அணைக்க வேண்டும் என்பதற்காக தான். தமிழர்களை அழிக்கும் வரை, அந்த தமிழர்களை அழிக்கும் வரை இந்தியாவை அணைப்பது என்பது இந்தியாவை அழிப்பது ஒரு பகுதிதான். இதனை இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. தமிழர்களை அழிக்கும் வரை இந்தியாவை அணைப்பது என்பது இந்தியாவை அழிப்பதற்கான அடிப்படையை அங்கு பூர்த்தியாக்குவதுதான். தமிழர்கள் அழிக்கப்படுவது என்பது இந்தியாவை, இந்த பிராந்தியத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்குவதுதான். ஏனென்றால் இந்தியாவின் தென் பகுதியில் இந்தியாவினுடைய எதிர்கால பாதுகாப்பு என்பதே தென்பகுதி தான். தென்பகுதியில் முனையில் இருப்பது ஈழத்தமிழர்களுடைய பிரதேசம் தான். இந்த ஈழத்தமிழர் பிரதேசத்தை மையமாக கொண்டுதான் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்கலாம். இந்த வகையில இந்த பிரச்சனைகளை முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சர்வதேச ரீதியாக சிங்களவர்களினால் சர்வதேச நாடுகளை ஒருங்கிணைக்க முடியுது, தமிழர்களை பிரிக்க முடியுது, தமிழரால் தாக்க முடியுது, தமிழர்களால் அழிக்க முடியுது, தமிழர்களோட கூட்டு சேர்ந்து தமிழர்களை அழிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த ரியல் பாலிட்டிக் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தில் நாங்கள் சிறிதளவும் கைதேர்ந்திருக்கவில்லை. அந்த பகுதியிலே நாங்கள் தோற்றுவிட்டோம். அந்த பகுதியில் 100% தோல்வி அடைந்து விட்டோம். இப்ப இன்று வரை தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த புதிய அரசாங்கம் வந்த பின்பு ஸ்கோரிங் முழுவதும் சிங்கள அரசாங்கத்தின் பக்கத்திலே. உலகத்தில் அவமானப்பட்டிருந்த சிங்கள அரசு இனப்படுகொலையினாலும், அது ஜனநாயக மீறல்களினாலும், மனிதாபிமானமற்ற செயல்களினாலும் உலகரங்கில் அவமானப்பட்டிருந்த சிங்கள அரசு நல்லிணக்கம் என்பதன் பேரால் தனக்கு நல்ல பேரை தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு சான்றிதழ் கொடுப்பதில் அதாவது தமிழர்களும் கூட முதன்மையான முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அது ஒன்று அறியாமை, மற்றது சுயநலம். இன்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தேசங்களுக்கு நீங்கள் கூறுகின்ற செய்தி என்ன? உங்களுடைய அனுமானம். நாங்கள் ஒரு பலகீனமான மக்கள் இல்லை. எங்களுடைய பலத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது புராண கதையில் வருகின்ற அனுமான் பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். அனுமான் தன்னுடைய பலத்தை தான் அறிந்திருப்பதில்லையாம். அனுமானுக்கு நீ ஒரு பலசாலியாக இருக்கிறாய், இந்த மலையை தூக்கு என்ற பின்புதான் அனுமான் அந்த மலையை தூக்கி தன் கையிலேந்தி அவர் வானத்தில் பறப்பதுண்டு. அதே போல ஈழத்தமிழர்கள் தாம் பலமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஈழத்தமிழர்களுக்கு இன்று முக்கியமான பல பலங்கள் உண்டு. முதலாவது, கேந்திர ரீதியாக நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் இருக்கிறோம். இந்து சமுத்திரத்தில் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மையத்தில் இருப்பது ஈழத்தமிழர் பிரதேசம்தான். இதனை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த போராளிகளுடைய தியாகத்தினால் நாங்கள் அதிகம் சர்வதேசமயப்பட்டிருக்கிறோம். இந்த சர்வதேசமயப்பட்டிருப்பதை நாங்கள் முதலீடாக்க வேண்டும். மூன்றாவது, இனப்படுகொலையினால் இலங்கை அரசு, சிங்கள அரசு அவமானப்பட்டிருக்கிறது. அந்த அவமானத்தை நாங்கள் எங்களுக்கு முதலீடாக்க வேண்டும். நான்காவது, எங்களுக்கு உலக அரங்கில் இருக்கும் அனுதாபம் இருக்கிறது. அந்த அனுதாபத்தை முதலீடாக்க வேண்டும். அதாவது 4 விடயங்களை நாங்கள் முதலீடாக்க வேண்டும். ஒன்று, எங்களுடைய அந்த ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், எங்களுக்கு இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது, எங்களுடைய கேந்திர முக்கியத்துவம் இருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் இவ்வளவு இழப்புகளை 1.5 லட்சம் மக்களை இழந்த பின்பும் நாங்கள் உலக அரசியல் நாங்கள் இன்டர்நேஷனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்களோட பாலிடிக்ஸ் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கு. இது இவ்வளவு பெரிய தியாகத்தினால் ஏற்பட்டது, இவ்வளவு மக்களுடைய உயிர் தியாகத்தினால் ஏற்பட்டது. இதுக்கு எந்த ஒரு தனி மனிதரும் சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மகனும் மட்டுமல்ல, கொல்லப்பட்டு இறந்து போன இந்த 1.5 லட்சம் மக்கள் மட்டுமல்ல,
இன்று உயிரோடு இருக்கின்ற விதவைகளாக இருக்கிற பெண்கள், அப்பாயற்ற பிள்ளைகள், அம்மா இல்லாத பிள்ளைகள், அப்பாவும் அம்மாவும் இல்லாத பிள்ளைகள், அங்கவீனமிட்டு இருக்கின்ற மக்கள், தங்களுடைய குடும்பத்தில் தங்களுக்கு சோறு போடுவதற்கான உழைப்பாளியை இழந்திருக்கும் குடும்பங்கள், இப்படிப்பட்ட அனைத்து தியாகங்களின் சுமையின் கீழ், அனைத்து தியாகங்களின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இந்த உலகமயப்பட்டிருக்கிறோம், சர்வதேசமயப்பட்டிருக்கிறோம். இந்த சர்வதேசமயப்பட்டதை ஒருபோதும் நாங்கள் முதலீடாக்க தவறினால் அது தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு செய்யப்படும் மிகப்பெரும் தீங்காகும். ஆனால் சிங்கள தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நல்லிணக்கம் என்பதன் பெயரால் இந்த முதலீட்டை அவர்கள் அமர்த்தி போட்டார்கள், குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அவர்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி தங்களுக்கு நல்ல புள்ள பேரை கேட்டு எங்களுடைய இவ்வளவு தியாகத்தையும் இவ்வளவு முதலீட்டையும் அவர்கள் கழிவு பண்ண, அதாவது அணுக்கழிவு பொருட்களை பூமியின் அடியில் கொண்ட புதைப்பது போல புதைத்து விட்டார்கள். அணுக்கழிவு பொருட்களை பூமியின் அடியில் கொண்ட புதைப்பது போல புதைத்து விட்டார்கள். ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்று விட்டார்கள். அதாவது லங்காஸ்ரீமின் அரசியற்களம் வட்டமேசையிலே கலந்து கொண்டு தமிழ் மக்களுடைய மூத்த ஆசான் என்று கூட குறிப்பிட்டால் அதற்கு மிகையாகாது. அந்த வகையில் பல்வேறுபட்ட விடயங்களை தன்னகத்தே கொன்று இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காக ஏதாவது குறிப்பிட வேண்டும், ஏதாவது ஒரு அறிவு ரீதியான அரசியல் ரீதியான காய் நகர்த்தல்களை செய்ய வேண்டும் என்று இன்று வரை பேனாவினை ஊண்டி பிடித்து பல மாணவர்களை இந்த சமூகத்துக்கே பிரசவித்தவர் என்று கூட கூறினால் உங்களை புகழா மிகையாகாது. அந்த வகையில் எங்களோடு இன்றைய லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியற்களம் வட்டமேசையில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றீர்கள். இவைகள் குறிப்பிட்ட தரப்புகளுக்கு மிகவும் வலுவாக மிகவும் பெருமதியோடு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற ரீதியில் நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கின்றதையும் கூறி உங்களுடைய பெருமதியான நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த செவ்வியிலே இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறியமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். ஓம் நன்றி தமிழரசு அவர்களே, நன்றி. தமிழ்வின் எனது உரையை செவிமடுக்கின்ற நேயர்களே, நன்றி நன்றி நன்றி. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.